Hello NN4U squad, welcome to 1 minute preparation of anatomy 2 mark. Question number 80 out of 87. Question number 80 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா constriction of uterus. Uterus வந்து எந்த இடத்துலயாவது constriction, அதாவது compress ஆகி ரிலாக்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த constriction of uterus வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். எப்போ நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா during the time of menstrual flow. அப்போ அதான் 2 லைன் டெஃபினேஷனில் கொடுத்துருக்கோம், வாங்க பார்ப்போம். The uterus have natural constriction that regulate the passage of normal menstruation flow. Normal menstruation flowக்காக uterus வந்து நார்மலாகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரிக்ஷனை அக்கர் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூவாக கிளாஸிஃபை பண்ணிக்கிறாங்க. இன்டர்னல் ஆஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் ஆஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸில் வந்து, அதாவது இன்டர்னல் பார்ட்ஸ்லேருந்து எந்த இடத்துல கன்ஸ்ட்ரிக்ஷன் அக்கர் ஆகுனா இன் பிட்வீன் த யூட்ரைன் கேவிட்டி அண்ட் cervical கேனல், இந்த ரெண்டு ரீஜனுக்கு நடுவில் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆச்சுன்னா அது வந்து இன்டர்னல் ஆஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாங்க. இன் பிட்வீன் cervical கேனல் அண்ட் வெஜைனாக்கு நடுவில் வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் நடந்ததுன்னா அது எக்ஸ்டர்னல் ஆஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்றாங்க. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. Thank you for watching this video. இப்போ கொஸ்டின் நம்பர் 80 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸா 79 கொஸ்டின் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. Thank you.